வர்றீங்க வந்துட்டு வக்கீல்னு கேட்குறீங்க. உங்களை யார் வக்கீல்னு கேட்க சொன்னதாரு? பேசுங்க, பேசுங்க. நீங்கள் பேசுனாலும் ரெக்கார்டு இருக்கு, பேசுங்க. ஹலோ சார் சொல்லுங்க. அதான் சார் பேசுங்கண்ணா, பேசுங்க. லைவ் பேசுங்க. என்ன வரைக்கும் பேசுங்க, பேசுங்கண்ணா. என்ன பேசுவீங்களா பேசுங்கண்ணா. ஆனால் கூட போய் போன காலேஜ் மறந்து நிற்காதீங்க. என்ன இப்போ பேசுங்க. யாரை வேணாலும் கூப்பிடுங்க, பேசுங்க. இப்போ பேசுங்க. ஏன் அப்படியே அவன் 1/2 மணி நேரம் பேசுனீங்கல்ல வக்கீலின்னு, இப்போ கேளுங்களேன். வீட்டுக்கு முன்னாடி இப்படியெல்லாம் வந்து வக்கீலையா அது இல்லையா இது இல்லையா நான் அசிங்கமாக பேசுனீங்கன்னா அவங்க ஏதாவது பண்ணிட்டாங்கன்னா யாருக்கு சார் கை கட்டி நிற்கிறது? பக்கத்து வீட்டில் நாங்கள் தான் நிற்கணும். உங்களுக்கு என்ன நீங்கள் போயிடுவீங்க? அதெல்லாம் அசிங்கம் இல்லையா? உங்கள் வீட்டில் உங்கள் அம்மாவும் கடமை இங்கேருந்து இப்படி தான் போய் பேசின கமெண்ட் வந்துடுவீங்களா? இப்போ சட்டப்படி என்ன ஒன்றும் பண்ணுங்க, போங்க. வரலாமா? ஹலோ சார் வர்றதாமா? பொறுமையாக தான் சார் கேட்கணும். ஒருத்தனால முடியலன்னா அதையும் நீங்கள் அனுசரித்து தான் வாங்கி ஆகணும். அதுக்காக நீங்கள் பாட்டு சௌரியத்தை பேச முடியுமா? அக்கம் பக்கம் நீங்கள் பாட்டு இங்கே பேசுவீங்க, எல்லாரும் கேவலப்பட்டுட்டு ஏதாவது ஒன்று ஆகி போச்சுன்னா யார் கை கட்டி நிற்கிறது? ஹலோ அவர் ஃபேஸ்புக்கில் வீடியோ எடுக்கிறாராமாங்க சார். என்னங்க சார்? அவருக்கு ஈஸியாக போயிட்டாருங்க. என்னங்க சார்? நானும் எதுக்குங்க சார் எடுக்கிறேன்? பேசுகிற வார்த்தை தான் பேசணும். கடன் கொடுத்துட்டேங்கிறக்கோசரம் எல்லா வார்த்தையும் பேச சோறு திங்கிறியா என்ன திங்கிறியா இதெல்லாம் யாருக்கு சார் ரைஸ் கொடுக்குது உங்களுக்கு அதை பேசுறதுக்கு? சொல்லுங்க பார்க்கலாம். உங்கள் வீட்டில் உங்கள் அம்மா வந்து நாங்கள் இப்படி கேட்டால் கமெண்ட் இருப்பீங்களா? இல்ல அவர் எதுக்கு வக்கீல் எதுக்கு கேக்குறாரு? வீடியோ ஓடுறீங்க வக்கீல் எதுக்கு கேக்குறாரு? யாருங்க அவர் வக்கீல் கேக்குறது? அவர் அப்போ அப்மிட் காசு எடுத்து கொடுத்துருக்காரு, சம்பளம் கொடுத்துருக்காரு. வீடியோல ஆஃப் ஆகாதுங்க. என்ன தெளிவா சொல்றீங்க? போய் கட்டில சட்ட ஆபீஸ் வரவனுங்கிறது கிடையாதுங்க. ஆபீஸ் வரவனும் கிடையாது. சட்டப்படி லீகல் ஒரு நோட்டீஸ் கொடுக்கன்னு சொல்லிட்டேன். சரிங்களா? நீங்க அதை போய் பாருங்க. உங்களுக்கு பணம் கட்டலாம் சட்டப்படி என்னவோ அதை பண்ணுங்க. சரிங்களா? போய் ஆபீஸ்ல போய் நிக்கிறது வீட்டுக்கு எடுப்பது மணிக்கணக்கில் நிக்கிறதா நீங்க பண்ணாதீங்க. போறவங்களாம் பின்னாடி வருவீங்க இல்லையா? எங்க போற நீங்க? இந்த செல்லை ஒரு நாள் பிடிங்க. இப்படி நான் வேட்டி கட்டிக்கிறேன். இந்த செல்லை பிடிங்க வேட்டி கட்டிக்கிறேன். இல்லை நான் எத்தனை நேரம் ஒன்று பேசிட்டுங்க. ஏதோ நான் சூசைஸ் பண்ணிக்கணும். நீங்கள் ஏதோ இன்னும் நடவடிக்கை எடுங்க. நான் எத்தனை தடவை நான் திங்கக்கிழமை கட்டுறேங்க. அந்த ஒரு சார் தான் எனக்கு அப்படி சொல்கிறது. பணம் கட்டல அப்படின்னா சட்டப்படி என்னவோ அதை பண்ணிட்டு போக வேண்டியதானே. வீட்டு கட்ட வந்து 10 பேர் இருக்கும்போது வந்து சோறு திங்கலையான்னு கேட்கறது இவங்க வீட்டு காசு கொடுத்த மாதிரி. கம்பெனி காசு கொடுத்தா கம்பெனியில் போய் பார்க்க வேண்டியதானே. எடுங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது.
ஏன் சார் என்ன பண்ணுறீங்க? பணம் வாங்காமல் சரி உட்காருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பணம் வாங்கிட்டே போய்க்கலாம் சரிங்களா?